بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خلق كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் பங்கெடுத்திருக்கக்கூடிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உயர்ந்த மீலாது ஷரீஃபை பொதிந்திருக்கிற இந்த வசந்தத்தின் வருகையான ரபியுல் அவ்வல் மாதத்தில் மிக சங்கையோடு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மஸ்ஜிதின் உயர்மிகு தொடர் நிகழ்வில் இன்றைய நல்ல நாளில் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உயர்வையும் கண்ணியத்தையும் சிறப்பையும் போற்றுகிற விதத்தில் மகத்தான பெருமானாரின் பாசத்திற்குரிய சஹாபிகள் அவர்களோடு நடந்து கொண்ட விதம் குறித்த பல்வேறு தகவல்களை இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ் நாடிய விதத்தில் அதை நாம் பேசவும் கேட்கவும் நம்மையெல்லாம் அல்லாஹ் இங்கே ஒன்று கூட்டி அருள் செய்திருக்கிற இந்த நல்ல வேளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மஹ்ஷருடைய பெருவெளியில் நம் அனைவர்களையும் மிகச்சிறந்த உயர்ந்த சொர்க்கத்தில் உத்தம பெருமானார் ஷஃபீஉல் முத்னிபீன் சர்தாரே தோ ஆலம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தலைமையில் எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் சித்தீக்கீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்களான நல்லடியார்கள் எல்லாம் சூழுகிற அந்த சபையில் நம்மையும் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் நமது மனைவி மக்கள், நமது ஆசிரிய பெருந்தகைகள், நமது மாணவர்கள், நமது நட்பினுடைய வட்டத்தினர்கள், நம்மை சார்ந்தோர்கள் சூழ்ந்தோர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சராசரி வட்டத்திற்குள்ளால் அவர்களை நாம் அகப்படுத்தவே முடியாது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அந்த மகா பெரிய மகத்தான ஒரு படைப்பு என்பது இந்த அகிலத்தில் அவர்களுக்கு நிகராக யாரையும் கொண்டு நிறுத்த முடியாத அளவுக்கு அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி வைத்திருந்தார்.
இந்த படைப்புகள் எல்லா வஸ்துக்களையும் எடுத்துக்கொண்டாலும் எல்லா வஸ்துக்களின் மூலமாக முதலாக அல்லாஹு தாலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்த ஒரு வாழ்வினுடைய எந்த பகுதியிலும் அவர்களை நாம் சாராது கொஞ்சம் விலகி நின்று வாழ முடியுமா என்றால் அதற்கு சாத்தியமே கிடையாது. நமது வாழ்வினுடைய எல்லா பகுதிக்குள்ளாலும் அவர்கள் வியாபித்து இருக்கிறார்கள் என்பதை ஓரளவு மார்க்கத்தின் லேசான அறிவை கொண்டவர் கூட மறுக்கவே முடியாது. வஅலமு அறிந்து கொள்ளுங்கள் அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லுவான். அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள் என்று. அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ் என்பார். நிச்சயமாக உங்களில் தான் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். அப்ப ரசூலை விட்டும் நாம் பிரிந்து இருக்கவே முடியாது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு சொல்வான், லகது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹ், அல்லாஹுடைய தூதரான அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு என்றால் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர், யார் அல்லாஹுவையும் மறுமையையும் நாட்டம் கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது. மற்றவர்களுக்கு பெருமானாரிடத்தில் அல்லாஹுவையும் மறுமையும் நாடக்கூடியவர்களுக்கு. இப்போ நாமல் அதுன்னா யார் அல்லாஹுவை மறுமை நாடக்கூடியவங்க யாருன்னு சொன்னால் மூமின்கள்னு அர்த்தம். மற்றவர்களுக்கு பெருமானாரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறதா என்றால் இந்த நோக்கம் கொண்டால்தான் அது முன்மாதிரியாக தெரியுமே தவிர இல்லை என்றால் பெருமானாரின் வாழ்வுகள் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக தெரியாது. இந்த உலகத்தினுடைய சுகத்தை நாடக்கூடியவன் ஒரு தவறின் பக்கம் திளைத்து செல்வான். ஏதாவது ஒரு பாவத்தின் பக்கம் அவன் சாய்ந்து போவான். ஏதாவது ஒரு குற்றத்தின் பக்கம் அவனுடைய கவனங்கள் திரும்பும். இதற்கு ரசூலுக்கிட்ட முன்மாதிரி இருக்குமா? ஒரு தவறின் பக்கம் சாய போகிறான், ஒரு குற்றத்தை செய்ய போகிறான், ஒரு மோசமான ஒன்றில் திளைக்க போகிறான், இவனுக்கு ரசூலுல்லாஹ் கிட்ட முன்மாதிரி இருக்குமா? இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாவத்தின் பக்கமும் அவர்கள் திசை திரும்புவது கிடையாது. அல்லாஹ் அப்படி பரிசுத்தமாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஆனால் துரதிர்ஷ்டம், நாம் வாழுகிற காலத்தில் சில செய்திகளை காதில் கேட்க வேண்டிய ஒரு அபாக்கிய நிலை, ஒரு அபாயகரமான ஈமானுக்கு பேராபத்தான நிலைகள் கூட உருவாகி இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் கூட பாவத்திலிருந்து தப்ப முடியாது என்று சொல்கிற பாதகர்கள் வாழுகிற காலத்தில் அத்தகைய மோசமான நிலைக்குள்ள சூழலில் நாம் அவர்களோடு சகவாசம் கொள்ளாத அளவுக்கு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். இப்படி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். முகமது நபின்னா பாவத்தை விட்டு அப்பாற்பட்டவங்களா, அவங்களும் மனுஷர் தானே என்று பேசுகிற அளவுக்கு துணிந்து விட்ட ஈமான் இல்லாத சூழலுக்கு இன்னொரு படி மேலே சொல்ல போனால் திண்டு கொளுத்த கொழுப்பின் அந்த வார்த்தை வெளிப்படுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தின் பக்கம் சாய்வார்கள் என்று ஒருவர் நம்பிக்கை கொண்டால் கூட அவனின் ஈமானில் சந்தேகம் வர வேண்டும். காரணம், அப்படி இருக்கக்கூடிய ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி முன்மாதிரியாக இருக்க முடியும்? எல்லாம் பாவம் சகஜம்தான், செய்யலாம். குல்லு பனி ஆதம ஹத்தான்னு ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மைதான். ஆதமுடைய மக்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி உண்மை. ஆனால் எல்லா நபர்களும் பாவம் செய்ய வேண்டும், செய்தாக வேண்டும் என்பது நிர்ணயமா, கட்டாயமா? அல்லாஹ் பாதுகாக்கிறான். மாசூமின்களாக அல்லாஹ் பாதுகாக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மிகுந்த பரிசுத்தத்தோடு இந்த துன்யாவில் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினான்.
முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நூர் என்கின்ற அந்த ஒளிவை தான் அல்லாஹ் படைத்தான். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்வார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கேள்விக்கு பதிலாக இதை சொல்வார்கள். அவ்வலுமா ஹலக்கல்லாஹ் நூர நபியிக் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். முதலாக அல்லாஹ் படைத்தது எதன்னு சொன்னா உங்கள் நபியின் ஒளிவை தான் படைத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அந்த ஒளிவில் இருந்து தான் எல்லாம் வெளிப்பட்டது. அந்த முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நூறாக பிரகாசமாக அவர்களை சார்ந்துதான் இருக்க வேண்டும். பெருமானாரை அல்லாஹ் பல்வேறு விஷயங்களில் அல்லாஹ் ஒளிவாக சித்தரித்து காட்டுவான், உருவகப்படுத்தியும் காட்டுவான். லக்கது ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபுன் முபீன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். அல்லாஹ்விடமிருந்து திட்டமாக உங்களிடத்தில் கிதாபு என்கின்ற வேதமும் நூறு என்கின்ற ஒளிவும் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வான். நூருன் வ கிதாபுன் முபீன், தெளிவான வேதமும் ஒளியும் வந்திருக்கிறது. அந்த ஒளி எதற்காக? அந்த தெளிவான வேதத்தை வாழ்ந்து காட்டும் வழிகாட்டலாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா பிரகாசமானவர்கள், ஒளிவானவர்கள். அவர்கள் ஒளிவானவர்கள் என்பதற்கான பல்வேறு சான்றுகள் நிதர்சனமாகவே புரிந்து கொள்ள முடியும் என்றாலும் நாம் சின்ன இந்த மூளைக்குள்ளால் விளங்கிக் கொள்ளும் முகமாக அல்லாஹ் உருவகப்படுத்தி வைத்திருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஒரு மொழியின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஜடமாக இருந்தால் இந்த ஜடத்திற்கென்று ஒரு இடம், ஒரு நிலைகள், இவைகள் எல்லாம் இருக்கிறது. ஒளி வடிவம் என்பது அது பல்வேறு தருணங்களில் பல்வேறு இடங்களுக்கு ஊடுருவி செல்லுகிற ஆற்றலை அது கொள்ளும். சிகிச்சைகளில் கூட லேசர் என்ற ஒன்று முறை இருக்கிறது. அது ஊடுருவி செல்கிற ஒளி, அதன் மூலமாக அந்த சிகிச்சை நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எல்லா கபருக்குள்ளாலும் பல்வேறு கேள்விகள் உண்டு. மன் ரப்புக்க வமன் நபியுக்க என்ற கேள்விகள் எல்லாம் உண்டு. கபருக்கு ஒரு மனிதனை அடக்கம் செய்துவிட்டு வருகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் திரும்புகிற பொழுதே லயஸ்மஉ கர்அ நிஆலிஹிம், நடந்து செல்வோர்களின் செருப்படி ஓசைகளை அது செவிமடுக்கும் என்றார்கள். உள்ள அடக்கம் செய்யப்பட்டாச்சு. 2 மலக்குகள் வருவாங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 மலக்குகள் வருவாங்க. ஃபயகூதானிஹி, அந்த இருவர்களும் தான் நாம் படுக்க போட்டு தானே போனோம். இப்போ அந்த 2 பேர் வந்து படுத்திருக்கிற ஆளை எழுப்பி உட்கார வைப்பாங்கன்னாங்க. உட்கார வைத்ததின் பின்பு அவர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்பார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்வார்கள். அப்படி வருகிற கேள்வியில் ஒன்று பிரதானமான கேள்வி, யாருக்கும் அந்த கேள்வி இல்லாத சூழ்நிலை இருக்காது, எல்லாத்துக்கும் அந்த கேள்வி உண்டு. அப்படிப்பட்ட பிரதானமான கேள்வியில் ஒன்று என்ன தெரியுமா? மா குன்த தகூலு ஃபீ ஷஅனி ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை குறித்து உன் அபிப்பிராயம் என்ன என்று முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே முன்னிலைப்படுத்தி கேட்கப்படும் என்றார்கள். அங்கு படத்தை காட்டுறதல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையே கொண்டு வந்து நிறுத்துவது. காரணம், அல்லாஹ் அவர்களை இறைமறையின் வாயிலாக அடையாளப்படுத்துகிற பொழுது இன்னா அர்சல்நாக ஷாஹிதன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சாட்சி சொல்லும் நபராகவும் நாம் உங்களை அனுப்பியிருக்கிறோம். ஷாஹிதாக தாங்கள் இருக்கிறீர்கள். மற்ற கேள்விகள் எல்லாம் அங்கே மன் ரப்புக்க வமன் நபியுக்க என்றெல்லாம் வருகிற கேள்விகள் எல்லாம் அது சராசரி கேள்விகள். ஆனால்
நபரையே முன்னிலைப்படுத்தி இவர்களை குறித்து உன் அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அம்மா மூமினன், அவன் மூமினாக இருந்தால் ஹாதா முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், இது யார் தெரியுமா, இதுதான் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று அந்த அழகான பதிலை அவன் சொல்லுவான் என்றார்கள். மூமினாக இருந்தால். அல்லாஹ் நமக்கெல்லாம் அதை நசீபாக்கி தருவானாக. அவன் முனாஃபிக்காக நயவஞ்சகனாக இருப்பான் என்றால் ஹா ஹா லா அதிரி எனக்கு தெரியாதுன்னு பதறுவானான். இதுக்குள்ள பல்வேறு தகவல்கள் இருக்கிறது. இங்கு ஈமானிய சொந்தங்களுக்குத்தான் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் தெரியுமே தவிர நயவஞ்சகர்களுக்கோ காபிர்களுக்கோ தெரியாது. தெரியாதேன்னு பதறுவான்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமி மேல்முகத்தில் தான் இருக்கிறார்கள், அனைவர்களும் பார்க்கிற விதத்தில். அப்போ அன்றைய காலத்தில் அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கும் அந்த கேள்வி உண்டு தானே. பெருமானார் மேலே தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் கண்ணில் திரும்பன்படி தானே இருக்கிறாங்க, மக்கா மதீனத்து வாழ்க்கைகள் தானே போய்கிட்டு இருக்கு. சரி, இந்த தருணத்தில் ஒருவர் மரணமானார் என்றால் ரசூலுல்லாஹ் மேலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலத்திலேயே ஒரு ஆள் கபூரில் போயிருக்கிறாரு. பெருமானார் அப்போ தான் அந்த ஹதீஸையே சொல்கிறாங்க, இருக்கும்போது சொன்ன ஹதீஸு தானே. அப்போ அன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதே கபூரில் வைக்கப்பட்ட நபருக்கும் அந்த கேள்வி பொருந்துமா பொருந்தாதா, கேட்பாங்களா இல்லையா? சரி, அன்றைய காலத்தில் இருந்த நபருக்கு அந்த கேள்வி உண்டு என்றால் அன்றைய காலத்தில் வாழுகிற பொழுதும் கூட மூமின் என்ற ஒரு பிரகாரம் முனாஃபிக் என்கின்ற காஃபிர் என்கின்றவர்களும் இருந்தார்களா இல்லையா? இருக்கதானே செஞ்சாங்க. அப்போ அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுங்கிறவன பெருமானார் பச்சை முனாஃபிக்குன்னு அடையாளம் காட்டினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னிலையிலேயே வந்து உட்கார்ந்தான், அவங்கள வந்து இது பண்ணான். ஆனால் அவனும் அங்கே கபூரில் போய் அப்போ அவன் சொல்லுவானா இது ஹாதா முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவன் என்ன சொல்லியிருப்பான், எனக்கு தெரியலன்னு பதறுவான். ஏன்னா அப்படிப்பட்ட திடுக்கமான தருணம் அது. அங்கு கண்ணால் கண்டவைகள் பேசாது, கல்வால் உள்வாங்கியவைகள் மட்டுமே இறை சமூகத்தில் பதில் பேசும். அந்த கல்புல ஈமான் தான் பேசுமே தவிர இந்த உறுப்புகளால் உள்வாங்கியது ஒன்றும் அங்கே செயல்படாது. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒளிவாக அடையாளப்படுத்துகிற இந்த ஆயத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது இப்போ கபருக்குள்ள பல பிம்பங்களாக காட்டப்படுவது என்பது பெருமானாரின் ஒளிவு தான், அந்த ஒளி வடிவு தான் ரசூலுல்லாஹ்வை காட்டப்படும். ஒளிவு பல்வேறு வகைகளாக பல்வேறு பிரிவுகளாக இருக்கிறது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தான் நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெறுமனே போகிற போக்கில் முஹம்மது ரசூலுல்லாஹ் யாருப்பா, இன்னாலு தெரியும் அன்னாலு தெரியும் நம்ம இந்த உலகத்தில் சொல்கிற மாதிரி அவர் தெரியுமா, தெரியும் அப்படின்னு சொல்கிற மேம்போக்காக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதா ரசூலுல்லாஹ்வை நாம் ஈமான் கொள்வது என்றால் இல்லை. சும்மா போகிற போக்கில் மேம்போக்கில் பார்த்தாக்கில் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு போகிறதா? இல்லை. முஹம்மதுன் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் எப்படி அவன் சங்கைப்படுத்தினானோ, எப்படி அவர்களை மகத்துவப்படுத்தினானோ அதில் எந்த குறைவும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் தான் ஈமான். இப்போ ஈமான் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் கொள்றதுன்னா எப்படி? ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. வருதா இல்லையா? நாமல் ஈமான் கொண்டிருக்கிறோம்ல. ஈமான் கொள்வது என்பது வேறு, மொழிதல் பேசுதல் அறிதல் என்பது வேறு. ஈமான் கொள்ளுதல் என்றால் சரியாக ஈமான் கொள்ள வேண்டும். சும்மா நம்ம போகிற போக்கில் ஈமான் கொண்டுட்டு போகிறதல்ல. அல்லாஹ்வுடைய தூதரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒருவர் ஈமான் கொள்வது என்பது
ஏதோ முகமது ரசூலுல்லான்னு ஒரு ஆள் வந்தாங்க, பிறந்தாங்க மக்காவில், அவங்க வந்து வாழ்ந்தாங்க, 40வது வயசில் நபி பட்டத்தை அவங்க அறிமுகப்படுத்தினாங்க, அதுலேருந்து அங்கே ஒரு 10 ஆண்டு காலம், இங்கே ஒரு 13 ஆண்டு காலம் வாழ்ந்துட்டு 63வது வயசில் அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கோ என்று சொல்கிற இந்த சரித்திர தகவல்களை உள்வாங்குவதற்கு பெயரா ஈமான்? இதை காலத்தை நம்ம காலத்தில் வாழ்ந்தால பற்றின்னு அறிஞ்சு வச்சுக்கிறோமே. கலைஞர் இப்போ பிறந்தார், அவர் பிறந்து இவ்வளவு காலம் வாழ்ந்தார், அவர் இன்னும் இதெல்லாம் பண்ணார், இத்தனை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார், அதுக்கப்புறம் அவருக்குன்னு வியாதி வந்தது, இறந்து போயிட்டார், முடிஞ்சு போச்சு, இத்தனை ஆண்டு இறந்து போனார். இதை சரித்திரமாக உள்வாங்கிறதுக்கும் பெருமானாரை உள்வாங்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? வாழ்ந்த தலைவர்களை குறித்து சரித்திரங்களை நாம் உள்வாங்குவது போன்று பெருமானாரை சாமானியமாக உள்வாங்கி செல்வதா? அதுக்கு பேரா ஈமானு? சில பேர் புரியாமல் இருக்கிறாங்க. அல்லாஹுவை ஈமான் கொள்கிறோம், வணக்கத்திற்குரிய நாயன் அவனை தவிர யாரும் இல்லை, ஈமான் முடிஞ்சு போச்சா? களிமாவோட அதோட முடிஞ்சு போச்சா? ஒரு ஆள் சொல்கிறாருன்னு வச்சுக்கிறோமே, ஆமாங்க வணக்கத்திற்குரிய நாயன் அவனை தவிர யாரும் இல்லை, ஓகே இதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு முடிச்சிடுறதா? அல்லாஹு சொல்கிறான், குல் நாயகமே சொல்லுங்கள், ஹுவ அவன் அல்லாஹு, அவன் தான் அல்லாஹ், அஹது அவன் தனித்தவன். அல்லாஹுவை நீ வந்து வணக்கத்திற்குரிய நாயனாக மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுதல் ஈமான் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிறணும். அவனை வணக்கத்திற்குரிய நாயனாக மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுதல் ஈமான் அல்ல, மாறாக அவன் தனித்தவன் என்றும் நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹு சமது, அவன் யாரின் பக்கமும் எந்த பொருளின் பக்கமும் எந்த வஸ்துவின் பக்கமும் எந்த ஒரு சூழலின் பக்கமும் அவன் தேவையற்றவங்கிறதை ஏற்றுக்கிறனும். இல்லை அல்லாஹுவை நான் ஒத்துக்கிறேன், வணக்கத்திற்கிற நாய் அவன் யாரும் அவனுக்கு அவனை தவிர யாரும் கிடையாதுன்னு ஒத்துக்கிறேன், ஆனால் அவன் சில பொழுது யார் பக்கமும் தேவையாகலாம், அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை, பேசாமல் தொழுதாமா போனோமான்னு இருங்கன்னு ஒரு ஆள் சொன்னான்னு வைங்க, இதுக்கு பேர் வணக்கமா, இதுக்கு பேர் தொழுகையா, இவன் கொண்டது பேர் ஈமானான்னா இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அல்லாஹுவை ஒரு ஆள் போகிற போக்கில் சொல்கிறார் ஒருத்தர், அல்லாஹ் இருக்கிறாங்க, ஆனால் அவன் வந்து சில பொழுதுகள் அப்படி இப்படி என்ன செய்வான், அவன் நீதத்தில் வந்து அவன் விரும்புகிற மாதிரி நடப்பான், நீதம்லாம் அவன் பார்க்கலாம் மாட்டான், அவன் நீதத்துக்கு புறம்பாக கூட நடக்க வாய்ப்பு இருக்குது, அவன்கிட்ட வீட்டோ பவர் இருக்குல்ல, அவன் எப்படி வேண்டாலும் நடந்துக்குவான்னு ஒரு ஆள் சொன்னான்னு வைங்க, இவன் கொண்டதுக்கு பேர் ஈமானா? அவன் வீட்டோ பவர் இருக்குல்ல, அவன் விரும்பின மாதிரி நடக்கலாம்ல, அவனுக்கு யார் அதிகாரம் போட முடியும்? அவங்ககிட்ட யார் வந்து ரூல் சொல்ல இயலும், பேச இயலும், நீ இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு? அதனால் நம்ம வணக்கம் செய்யவும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நம்ம ஒத்துக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, அதெல்லாம் பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் உள்வாங்க வேண்டிய தேவைலாம் இல்லை. போகிற போக்கில் என்ன செய்யலாம், அதெல்லாம் நீங்கள் விடுங்க, பேசாமல் தொழுதம்மா போனோம்மா அப்படி வச்சுக்கலாம். நம்ம இதெல்லாம் அல்லாஹ் பற்றி இப்படிலாம் டீட்டெயிலெல்லாம் நம்ம ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வைங்க, இதுக்கு பேர் ஈமானா? எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அப்படி ஈமான் கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சொல்லுவான், யா ஐயுஹல்லதீன ஆமனு ஆமினூம்பா, மூமின்களை ஒழுங்காக ஈமான் கொள்ளுங்கப்பாம்பா. யா ஐயுஹல்லதீன ஆமனுன்னு சொல்லிக்கிட்டு கூப்பிட்டுட்டு மூமின்களை இங்கே வாங்க, நீங்கள் உள்ளே வந்துட்டியா, ஆனால் சரியாக ஈமான் கொள்ளணும். யா ஐயுஹல்லதீன ஆமனுன்னு கூப்பிட்டுட்டு அல்லாஹ் திரும்ப சொல்கிறான் ஆமீனும்பா, ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்லுவான். ஏங்க மூமின்களை கூப்பிட்டு ஈமான் கொள்ளுங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ எல்லோரும் பள்ளிக்கு வந்துட்டீங்களா, எல்லாம் பயானுக்கு வந்தாச்சா, சரி ஒழுங்காக வாங்கன்னு சொன்னோன்னு வைங்க, எல்லாம் தான் வந்தாச்சு, திரும்ப என்ன ஒழுங்காக வாங்க? அல்லாஹ் சொல்கிறான் இறைமறையில், யா ஐயுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, ஆமீனு ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்கிறான். இது என்ன ஈமானு? அங்கே தான் ஆமீனு வந்துருச்சு இல்லை. ஆமீனுன்னா யார்? யா ஐயுஹல்லதீன ஆமனுன்னு கூப்பிட்டால் இல்லையா, மூமின்களேன்னு கூப்பிட்ட ஆளை பிடிச்சி கூப்பிட்டுட்டு திரும்ப ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியாக ஈமான் கொள்ளணும்னு அர்த்தம்.
சும்மா மேம்போக்கில் ஈமான் கொள்றது அல்ல. அதே மாதிரி தான் அந்த ஈமானின் வஸ்துக்கள் விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அப்படித்தான் ஈமான் இருக்கணும். ரசூலுல்லாஹ் மேலே ஈமான் கொள்வது அப்படின்னா வெறும் மேம்போக்கில் ஈமான், ஆமாங்க முகமது ரசூலுல்லாஹ் வந்தாங்க பிறந்தாங்க போனாங்க இப்படின்னு சொல்கிற இந்த ஈமானா? இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிறாங்களா இல்லையா? பெருமானாரை குறித்து புரியாத பதர்கள் எல்லாம் பேசுகிறது, ஈமானிய இழுக்குகள் எல்லாம் பேசுகிறது. முகமது ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க, இப்போ மௌத்தா போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அது இப்பெல்லாம் எந்த ஆற்றலாம் கிடையாதுங்கிறான் ஒரு மூமினே சொல்கிறான். மூமின்கிற போர்வையில் இருக்கிறவன் சொல்கிறான். அதனால தான் நல்லா புரிஞ்சு கொள்ளணும், நீங்கள் நல்லா விளங்கிக்கிறணும். அப்போ நாங்கள் எப்படிங்க ஈமான் கொள்ளணும்? ஒரு கேள்வி வருது இல்லை, நாங்கள் எப்படிங்க ஈமான் கொள்ளணும்? இறைமறை குர்ஆனினுடைய ஆரம்ப சூரா சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனில் பார்க்குறிய. அதுக்கு அடுத்த சூரா என்ன சூரா? சூரத்துல் சத்தம்மா பக்கரா. சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்பத்திலேயே ஒரு புத்தகத்தினுடைய துவக்கத்திலேயே அந்த புத்தகத்தை அதனுடைய ஆர்த்தர் என்ன பண்ணுவார்னா அதனுடைய ஒரு சுருக்கமான வரை விளக்கணத்தை கொடுத்துருவார். ஒரு சின்ன டெஃபினேஷன் அதில் கொடுத்துருவார். இதுதான் இன்ட்ரோடக்ஷன்னு சொல்லுவோமே, ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துருவார், ஒரு முகவுரையை கொடுத்துருவார். இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது, ஒரு முகவுரையை, ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துருவார். அல்லாஹு தஆலா அதில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறான். அலிஃப் லாம் மீம் ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் ஆரம்பிக்கிறான். புரியாத ஒன்று வார்த்தையை கொண்டு தான் அல்லாஹ் ஆரம்பிக்கவே செய்கிறான். இறைமறை கையில் இருந்தால் யாரும் விளக்கம் தேவையே இல்லை, எந்த அறிஞரும் தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய ஆள் அதை ஆரம்பிக்கும் போதே எங்கள் ஆரம்பமே இப்படி ஆரம்பிக்கணும், விளங்குனதை கொண்டு ஆரம்பிக்கலாம்ல, அதை புரிய முடியாதுன்னே சொல்கிறோம். அல்லாஹு வரசூலுஹு ஆலமு, இதை குறித்த ரகசியம் அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ அலிஃப் லாம் மீம் என்னன்னே புரியல, அது என்ன சொல்ல வரான்ட்டு. ஆனால் அதற்கான இப்படி இருக்குன்னு சில விளக்கத்தை பெருமக்கள் தருவாங்க. அல்லாஹ் ரசூல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக முஹம்மது ரசூலுல்லாவுக்கு இறக்கிய தாலிகல் கிதாப், அந்த வேதம்ன்ட்டு அலிஃப் லாம் மீம்னு ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சுட்டு சரி நம்ம கையில் இருக்கிற கொடுத்த வேதம் தானே, தந்திருக்கிற வேதம் தானே, அது சேர்ந்துருச்சு இல்லையா, பெருமானார் மூலமாக சேர்ந்துருச்சு இல்லையா. இப்போ இதுங்கிறதுக்கு அரபில் ஒரு வார்த்தை சொல்லணும். இந்த வேதம்னு சொன்னால் ஹாதல் கிதாப்னு சொல்லணும், அப்படித்தானே? அரபில் ஹாதன்னா இது, தாலிக்கன்னா அதுன்னு அர்த்தம். தூரமாக இருக்கிற ஒன்றை சொல்கிறதுக்கு தான் தாலிக்கன்னு சொல்லுவாங்க, ஆண்பாலாக இருந்தால். அது பெண்பாலாக இருந்தால் தில்கன்னு சொல்லுவாங்க. ஹாதான்னா இதுன்னு அர்த்தம், அதுக்கு இதில் தாலிக்க அதுன்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா கையில் தந்த வேதத்தை அலிஃப் லாம் மீம்னு சொல்லி போட்டு அந்த வேதம்னு சொல்கிறான், தாலிகல் கிதாபுங்கிறான். இந்த வேதம்ல சொல்லணும், அது என்ன தாலிகல் கிதாபு, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வேதம் தாலிகல் கிதாபு, அந்த வேதம் அப்படின்னா அப்போ அதை கொஞ்சம் விளங்குறதுங்கிறது சாமானியமாக உன் கரத்தில் சேர்ந்ததால் நீ லேசாக நினைத்து கொள்ளாத. மனித மனம் அப்படித்தான், ஏதாச்சும் லேசாக கிடைச்சிருச்சுன்னு வைங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான். அன்றாடம் பார்க்குற நபர்கள் யாராவது இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்கள ஒரு பெருசாக அப்படி பகட்டாக பார்ப்பாங்களான்னு பார்க்க மாட்டான். யாரோ புது ஆளாக இருந்ததுன்னா கொஞ்சம் பார்வை அந்த பக்கம் திசை திரும்பும். லா ரைவ ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஹுதன் லில் முத்தகீன் என்று அடுத்தே அவன் ஒரு இதை போடுறான். இது தக்குவா உடையவர்களுக்கு தான் நேர்வழி காட்டும். எது? இறைமறை குர்ஆன் இருக்குல்ல, யாருக்கு நேர்வழி காட்டும்? எல்லாத்துக்குமா? எல்லாத்துக்கும் நேர்வழி காட்ட வந்த வேதம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நேர்வழி பெரும் தகுதியும் அருகதையும் யாருக்கு இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறான்? யாருக்கு? தக்குவா உடையவர்களுக்கு. தக்குவா உடையவர்களுக்குத்தான் ஹுதன் நேர்வழி காட்டும். யாருக்கு காட்டும்? லில் முத்தகீன், முத்தகீன்களுக்குத்தான் நேர்வழி காட்டுமே தவிர
எல்லாத்துக்கும் நேர்வழி காட்டாது இறைமறை, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நேர்வழி காட்ட வந்த வேதம், ஆனால் உன்னிடத்தில் ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை, தக்குவா இருக்குதான்னு கேட்பான்ல, அல்லது தக்குவா உடையவர்களோடு. அதனால தான் இன்னைக்கு குர்ஆனை ஆய்வு செய்கிற ஆய்வாளர்கள் எல்லாமே அவன் தக்குவா உடையவன் கிடையாது. தக்குவா இல்லாதவன் கையில் இறைமறை ஆயத்து மாட்டுகிற பொழுது அவன் ஈமானையே அது கெடுத்து விடுகிறது, அவன் சோதனைக்கு ஆட்படுத்தி விடுகிறது. இறைமறை குர்ஆன் தான். தக்குவாவோடு அணுகினால்தான் சரியாக இருக்கும். தக்குவா இல்லாமல் அருகனா மாட்டிக்குவான். இப்போ என்னால் இந்த ஃபேனை தூக்கி இப்படி மாட்ட முடியுமா, இல்லை லைன் கொடுக்க முடியுமான்னா, ஆமாங்க என்ன இருக்குது, ஒயர் இருக்குது, இந்த ஒயரை பிடிச்சி கொடுத்துட வேண்டியதானே அப்படிம்பான். என் கண்ணுக்கு தெரிகிறதுனால இந்த வேலையை நான் முடிச்சிடலாம் அப்படின்னு என் மனசு சொல்லும். ஆனால் எல்லாம் சீராக இயங்கணும்னு சொன்னால் அந்த துறை சார்ந்த அறிவு இருந்தால்தான். இல்லைன்னா எங்கேயாவது ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி எங்கேயாச்சும் ஒன்று பட்டுன்னு அடித்து ஏதாச்சும் ஒன்று ஆபத்தில் முடியும். இறைமறை குர்ஆன் தான். ஆனால் தக்குவா உடையவர்களுக்குத்தான் நேர்வழி காட்டும் என்றெல்லாம் அல்லாஹ் விரிவுபடுத்துகிறான். இது விஷயம் பெரிய விஷயம்னு வைங்களேன். அல்லதீன யூமினூன பில் கைபி, அந்த தக்குவா உடையவர்களோட ஈமான் எப்படி இருக்குன்னா, அவர் கைபியத்தை நம்புவார்கள். நல்லா ஆரம்பிச்சுட்டு வாரான். நான் ஒவ்வொன்று சொல்லிட்டு போனால் தப்சீர் மாதிரி ஆகி போயிடும். அந்த மாதிரி நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வாரேன். அந்த வரிகளில், அந்த ஆரம்ப வரிகளிலேயே மூமின்களை பற்றி சொல்லிட்டு அல்லாஹ் நயவஞ்சகர்கள், நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துறான். அந்த நயவஞ்சகர்களிடம், அந்த முனாஃபிக்குகள், அந்த நிராகரிப்பாளர்கள்ட்ட போய் வைதா கீல லஹும் ஆமீனு சொல்லப்பட்டால் அவர்களிடத்தில், வைதா கீல லஹும் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால், எப்படி சொல்லப்பட்டால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற வாசகத்தை நான் சொல்கிறேன். வைதா கீல லஹும் ஆமீனு, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், யார்கிட்ட, அந்த முனாஃபிக்குகள்கிட்ட போய், எப்பா ஈமான் கொள்ளுங்கப்பா, காஃபிர்கள்ட்ட ஈமான் கொள்ளுங்கப்பா. எப்படி ஈமான் கொள்ளணும்? குர்ஆனுடைய வார்த்தையை நான் அப்படியே சொல்கிறேன். வைதா கீல லஹும் ஆமீனு, அவர்களிடத்தில் ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்லப்பட்டா எப்படி ஈமான் கொள்ளணும்? கமா ஆமனன் நாசு, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கமா ஆமனன் நாசு, அந்த மக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்கள் ஈமான் கொண்டது போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழுகிற அந்த உயர் சமூகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்பி ஈமான் கொண்டார்கள் இல்லையா? ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன பொழுது, அப்படி எடுத்து சொன்ன பொழுது ஈமான் கொண்டார்கள் பெருமானாருடைய காலத்தில். அவர்களுக்கு பெயர் என்ன? அவங்களுக்கு பேர் என்ன? ஈமான் கொண்டாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வோடே இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் என்ன? சஹாபாக்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், கமா ஆமனன் நாசு, அந்த மக்கள் ஈமான் கொண்டது போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால். அப்போ ஈமான் எப்படி இருக்கணுங்கிறதையும் எல்லாம் சொல்கிறான். சும்மா நீ மேம்போக்கா ஈமான் கொண்டுட்டு போயிடாதப்பா. ஆமனன் நாசு, அந்த மக்கள் ஈமான் கொண்டது போன்று ஈமான் கொள்ள வேண்டும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எந்த மக்கள் ஈமான் கொண்டது போன்று ஈமான் கொள்ளணுங்கிறான்? சத்தமா நான் சும்மா பயான் பண்ணிட்டு போயிட்டு என்ன பிரயோஜனம்? சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், நான் சொல்ற வாசகம் இல்லை, நீங்க வேண்ட குர்ஆன் எடுத்து பாருங்க. அந்த இடத்தில் அன்னாஸ் என்பது அந்த மக்கள் ஈமான் கொண்டது போன்று என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஈமான் கொண்டு பெருமானாரை சார்ந்திருந்தவர்களுக்கு பெயர் என்ன? சஹாபாக்கள். அப்படி ஈமான் கொள்ளுங்கள் என்று இவர்களிடம் சொல்லப்பட்டால், இந்த நயவஞ்சகர்களிடம் சொல்லப்பட்டால், காலு, அந்த நயவஞ்சகர்கள் சொல்றாங்க, அனுமினு, நாங்கள் ஈமான் கொள்ளணுமா? நாங்கள் ஈமான் கொள்ளணுமா? எதை மாதிரி? அங்கே முன்னாடி அவன் யார் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொன்னா, சஹாபாக்கள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுங்கப்பா என்று சொல்லப்பட்டால், இந்த நயவஞ்சக பயல்வ சொல்கிறான், இந்த நிராகரிப்பாளன் சொல்கிறான், அனுமினு, நாங்கள் ஈமான் கொள்ளணுமா? கமா ஆமன சுஃபஹா, அந்த மடையர்கள் ஈமான் கொண்ட மாதிரியே நாங்கள் ஈமான் கொள்ளணும்னா.
குர்ஆன் பதிக்கிற வாசகம். காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹா. அந்த மடையர்கள் யாரை பார்த்து மடையன்னு சொல்றான்? நல்லா புரிந்து கொள்ளணும். யாரை பார்த்து? சஹாபிகளை பார்த்து அனுமினு, நாங்கள் ஈமான் கொள்ளணுமா, கமா ஆமன சுஃபஹா, அந்த மடையர்கள் ஈமான் கொண்டார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த மடையர்கள் ஈமான் கொண்டது மாதிரியா நாங்கள் ஈமான் கொள்ளணும்னு கேட்டான். அலா, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் சொல்கிறான். யாரை பார்த்து நீ சொல்லுகிறாய் சுஃபஹான்னு சொல்லி? யாரை அவமரியாதை செய்கிறாய்? யாரை பார்த்து மடையன் என்று சொல்கிறாய்? இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா. நல்ல வழங்கிக்கங்க மக்களே. எந்த சஹாபிகளை பார்த்து இந்த வாசகத்தை இவன் உச்சரிக்கிறானோ அவர்கள் மடையர்கள் அல்ல, இதுதான் மோடையன், மடையன் அல்லாஹ் சொன்னான். வலாக்கின் லா யஅலமூன், அறியாத மடையர்களாக இவனுவ தான் இருக்கிறானுவோ. சஹாபிகள் ஈமான் கொண்ட மாதிரி தான் ஈமான் கொள்ளணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நல்லா யோசனை பண்ணுங்க. அன்னைக்கு நடந்தது 1445 ஆண்டுகளுக்கு முன்னால் என் கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அருளப்பட்ட இறைமறை வேதத்தினுடைய ஆரம்ப வரிகளிலேயே நீங்கள் சஹாபிகள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது அன்னைக்கு நயவஞ்சக பயன்படுத்திய வாசகம் சஹாபிகள் ஈமான் கொண்ட மாதிரிலாம் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம்னு அந்த உதிர்த்த வார்த்தை இறைமறை பதித்து வைத்திருக்கிறது. அப்படியே 1445 ஆண்டுகளுக்கு இந்த கடந்து வந்த இந்த தருணத்திலும் அந்த நயவஞ்சக கூட்டத்தினுடைய அடிவருடிகளும் மோசக்காரர்களும் இன்னைக்கும் சொல்றான் சஹாபிகள் எல்லாம் ஏத்துக்க தேவையில்லைங்கிறான். சொல்றானா இல்லையா? சஹாபிகள் எல்லாம் ஒத்துக்க தேவையில்ல. சஹாபிகள் செஞ்சா நாம செய்யணுமா? சஹாபிகள் அப்ப பண்ணாங்கன்னா அதெல்லாம் மார்க்கமா ஏத்துக்கணுமா? சஹாபிகள் செய்யறதெல்லாம் மார்க்கம் ஆயிடுமா? அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஈமான் போன்று ஈமான் கொள்ளுங்கள் சொல்றான். இந்த நயவஞ்சகன் சொல்றான் அது என்ன சஹாபிகள் செஞ்சாலும் நாம ஏத்துக்கணுமா? அப்ப யாருடைய அடிவருடிகள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நாமெல்லாம் சஹாபிகள் கூட்டம், நாமெல்லாம் சஹாபிகள் கூட்டம். இன்றைய கால வஹாபிகள் கூட்டம் அல்ல, சஹாபிகள் கூட்டம். அவன் அப்படி கிடையாது. அன்றைய நயவஞ்சகன் உதிர்த்த வாசகம் இருக்கு பாருங்க, அந்த சஹாபிகள் ஈமான் கொண்ட மாதிரியா நாங்கள் ஈமான் கொள்ளணும்னு கேட்டாம் இல்லையா? அந்த நயவஞ்சகனின் அந்த வாரிசுகளாக இன்னைக்கு அவனோலும் வாரானுவோ. நாம சஹாபிகளை அங்கீகரிக்கிறோம். ஏன்னா அந்த ஈமான் தான் சரியான ஈமான், அந்த ஈமான் தான் அப்பழுக்கற்ற ஈமான், அந்த ஈமான் தான் பரிசுத்தமான ஈமான். அவர்களுடைய உள்ளமெல்லாம் எப்படி ஈமான் கொண்டதோ அதுதான் பரிசுத்தமான பிரகாசமான ஈமான். அதனால தான் இப்போ இதெல்லாம் ஏற்றுக்கிட்டா சஹாபிகள் மாதிரின்னு ஏற்றுக்கிட்டா இவன் கூடாரம் காலியாக போயிடும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்கள் உள்வாங்கி வைத்திருந்த விதம் இருக்கு இல்லையா, அதுதான் ஈமான். இந்த உள்வாங்கி வைத்திருந்தாங்க. எப்படி மேம்போக்காக அல்லாஹுவை நான் வணக்கத்துக்கு நாயன் அவனை தவிர யாரும் இல்லைன்னு ஒத்துக்கிறேன், ஆனால் அவன் அப்படி இப்படி நீதமாலாம் நடந்துக்குவான்னு ஏற்றுக்கலாம் தேவையில்லைன்னு ஒருத்தன் சொன்னால் எப்படி இவன் மூமின் கிடையாதோ அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சஹாபிகள் பார்த்த விதம் எப்படி ஈமானாக இருந்ததோ அந்த ஈமானை கடந்த ஒருவன் இன்னைக்கு நயவஞ்சக போர்வையில் அது ரசூலுல்லாவாக இருந்தால் என்ன அதெல்லாம் பாவம்னா செய்யத்தான் செய்வாங்கன்னு ஒருத்தன் சொன்னான்னா இவன் முஹம்மதுன் ரசூலுல்லாஹுவை உண்மையாக ஈமான் கொண்டவனா என்றால் என்ன? இல்லை. அவன் ரசூலுல்லாஹுவை ஏத்துக்கல, மூமினாக அவனை அங்கீகரிக்க முடியாது. ஏன்? அந்த சஹாபிகள் கொண்ட ஈமான் மாதிரி இவன் ஈமான் கிடையாது. இது வெறும் போலித்தனமான ஈமான். சஹாபிகளின் ஈமான் இருந்தது. இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த பகிர்தல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பொழுதுகள் அவங்க இஷ்டப்பிரகாரம் நடந்துக்கிறாங்க, அல்லாஹ்வை கண்டிச்சான், இப்படிப்பட்ட வாசகங்கள் எல்லாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், தக்குவா உடையவர்களுக்குத்தான் இறைமறை நேர்வழி காட்டும். அது இல்லாத பொழுது அந்த ஆயத்தை இவனை வழிகேட்டில் கொண்டு விட்டுவிடும். பெருமானார் பாவம் செய்வாங்கன்னு இவன் எதை வச்சுடா நீ சொல்றேன்னு கேட்டா
நல்லா புரிந்து கொள்ளணும். பெருமானார் பாவம் செய்வாங்கன்னு இவ்வளவு ஆணித்தனமாக நீ சொல்கிறாயே, அது எதை வச்சுப்பா நீ சொல்ற, உனக்கு யாருப்பா சொன்னான்னு கேட்டா அவன் கொண்டு வந்து நிறுத்துறது ஆயத்தை முன்னக்க வைக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸ்தக்ஃபிர் லி தம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத். வஸ்தக்ஃபிர் லி தம்பிக ஆயத்துடைய நேரடி பொருள், நாயகமே உங்கள் பாவத்துக்கும் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், மூமினான ஆண்கள் மூமினான பெண்களின் பாவத்துக்கும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ்வே சொல்றான் உங்க பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொல்றான் இல்லையான்னு இந்த இறைமறை குர்ஆனை தக்குவா இல்லாமல் உள்வாங்கியதால் வந்த விளைவு. தக்குவாவோட குர்ஆன் அணுகினா தான் நேர்வழி காட்டும். தக்குவா இல்லாமல் குர்ஆனை அணுகினால் இந்த மாதிரி ஆபத்துல தான் கொண்டு விட்டுரும். அங்கு ரசூலுல்லாஹுடைய பாவத்தையே அல்லாஹ் சொல்கிறான். ஏமா ரசூலுல்லாஹ் பாவம் செய்வாங்கன்னு சொன்னா நல்லா புரிந்து கொள்ளணும். நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றது இந்த ஈமானை சரியா வச்சுக்கணும்னு சொல்றேன். ரசூலுல்லாஹ் பாவம் செய்வாங்கன்னு ஒரு நியத்து வந்துச்சுன்னா நல்லா புரிந்து கொள்ளணும். அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் முன்மாதிரியாக கொண்டு நிறுத்துகிறான். அப்ப நீனும் பாவம் செஞ்சு இஸ்திக்ஃபார் செய்ய, அதுவும் சுன்னத்து தான் ஆயிடும். அவ செஞ்சதெல்லாம் சுன்னத்து தானே அப்படின்னா அவங்க செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு நாம பாவம் செஞ்சுக்கலாம், செஞ்சுட்டு இஸ்திக்ஃபார் செய்யலாம், ரெண்டுமே சுன்னத்துன்னு ஆயிடும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் நீதத்துக்கு கூட மாறு செய்ய மாட்டார்கள், நீதம் செலுத்துவதில் கூட மாறு செய்ய மாட்டார்கள். பங்கீடு செய்து கொண்டிருக்கிறார்கள் கனிமத்தின் பொருளை. ஒரு நயவஞ்சகன் வந்து நின்று சொல்கிறான், யஅதில் யா முஹம்மதுன்னா, முஹம்மதை நீதமா பங்கீடு செய்யும் அப்படின்னா. அதுலு, நீதத்துக்கு பேர் அதுலு. அந்த அதிலிருந்து வந்தக்கூடிய அந்த கட்டளை வார்த்தை யஅதில், நீதமாக பங்கீடு செய்யும் அப்படின்னா. ரசூலுல்லாஹ்க்கு முன்னால பங்கீடு செஞ்சுக்கிட்டு இருக்கிற பொழுது அந்த பொருள், நீங்கள் இதை வச்சுக்கோங்க, நீங்கள் இதை வச்சுக்கோங்க, நீங்கள் இதை வச்சுக்கோங்க, நீங்கள் இவ்வளோ வச்சுக்கோங்க, இந்த பங்கீடு செய்கிறார்கள். இப்போ வந்து ஒருத்தன் எதிர்த்தாக்கள் நின்று சொல்கிறான், யஅதில் யா முஹம்மத், முஹம்மதை நீதமாக பங்கீடு செய்யும் அப்படின்னா. ரசூலுல்லாஹ் எந்த ஒரு தருணத்திலும் நிதானம் இழக்க மாட்டார்கள், கோபப்பட மாட்டார்கள், வார்த்தைகள் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள். மிக நிதானமாக ஆசுவாசமாக சொல்ல வேண்டிய செய்திகளை சீராக சரியாக சொல்லுவார்கள். கோபம் அப்படி ஒன்றும் பெருமானாருக்கு தேவை இல்லாமலாம் வராது. கோபம் என்பது ஒரு குணம்தான். ஆனால் எதற்கு கோபப்பட வேண்டுமோ, பெருமானாரிடம் வெளிப்பட்ட எல்லாமே இபாதத்தாகத்தான் வெளிப்பட்டதே தவிர ஒரு நாளும் ஆபத்தாக வெளிப்படவே இல்லை. கோபப்படணும், நம்மகிட்ட மனுஷன்னா கோபம் இருக்கணும். ஆனால் அல்லாஹ் ரசூல் பொருந்திக்கொள்ளாத ஒன்றுக்கு கோபப்படலாமே தவிர தேவையில்லாமல் கோபப்படக்கூடாதுல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமாகத்தான் எதையும் அணுகுவார்கள். சஹாபிகளின் சபை எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இருக்கிற சபையில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, என்ன செய்யணும், நீங்கள் ஈமான் கொள்ளுங்க, அப்படியா அப்படின்னா எனக்கு நீங்கள் ஒரு சலுகை தரணும்னு கேட்குறாரு. பெருமானாருங்கிற ஒரு பெரிய மகா பெரிய வழிகாட்டி, அல்லாஹுடைய தூதரின் மீது அளப்பரிய அன்பையும் பாசத்தையும் உயிரை விட மேலாக வைத்திருக்கிற உத்தம சஹாபிகள் சூழ்ந்திருக்கிற சபையில் பரிசுத்தத்தையும் மிக பண்பாடுகளையும் நேர்த்தியாக போதிக்கவே அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி ஒருத்தர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யணும், ஈமான் கொள்ளுங்கிறாங்க. எனக்கு நீங்கள் ஒரு சலுகை தந்தால் ஈமான் கொள்கிறேன், நான் கபூல் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சலுகைன்னு கேட்குறாங்க. அந்த மனிதர் உடனே சொல்கிறாரு, நான் வந்து விபச்சாரம் செய்வேன், அதுக்கு நீங்கள் அனுமதி தரணுன்றார். தகாத உறவை நான் வைத்துக் கொள்வேன், எனக்கு நீங்கள் அனுமதி தரணும். சஹாபிகள் கொதித்தார்கள். என்ன, யாருக்கு முன்னால எந்த கேள்வி கேட்குறீங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும். பெற்றோர் முன்னால் ஒரு பிள்ளை கேட்டாலே எப்படிப்பட்ட ஒரு கொதிப்பு நிலை உருவாகும். அகிலத்தினுடைய ஒரு சாம்ராஜ்ய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால ஒரு சீர்திருத்தத்தின் உச்சக்கட்ட தலைவருக்கு முன்னால் இப்படி கேட்டதோட கொதிச்சாங்க எல்லாரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
உங்ககிட்டயே கேட்டாக, என்கிட்ட தானே கேட்டாக, அமைதியாக இருங்க, நீங்கள் அமைதியாக இருங்க. எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்த ஒரு அழகான பக்குவவாதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அதுக்கு சைக்காலஜி இருக்கணும்னு சொல்கிறான், மனோ தத்துவவியல். அவன் அதை அறிந்து கொண்டால்தான் எப்படி அணுக வேண்டும் என்கின்ற முறை தெரியும் அப்படிங்கிறான். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்காலஜிஸ்ட். அவ்வளவு அழகாக எப்படி அணுக வேண்டும் ரசூலுல்லாவுக்கு தெரியும். உங்ககிட்டயே கேட்டாங்க, உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. என்கிட்ட தானே கேட்டாங்க, நான் பேசுகிறேன், உட்காருங்கன்னாங்க. அப்படி உட்கார்ந்தாச்சு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் கேட்டார், சரி சொல்லுவோம் உட்காருங்க. இப்போ ரசூலுல்லாஹ் பக்குவமாக சொல்கிறாங்க, இங்கே வாங்கம்மா, நீங்கள் யாரோட தகாத உறவு வச்சுக்கணும்னு சொல்கிறீங்களோ இதை பற்றி நீங்கள் சரியாக புரிஞ்சிங்கன்னா அந்த சொல்ல மாட்டியா? சரி, இப்போ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுவீங்களா அப்படின்னா, அழகாக கேட்குறேன், கேட்குறதுக்கு பதில் சொல்லுவீங்களா? சொல்கிறேன். யார் ரசூல்? உங்கள் தாயை ஒரு ஆள் விபச்சாரத்துக்கு வச்சுக்கிறேன்னு அழைக்கிறாரு, விடுவீங்களா? உங்கள் மனைவியோட அது எப்படி? உங்கள் சகோதரியோட, உங்கள் மகளோட அது எப்படி முடியும்? நீங்கள் யாரோட தகாத உறவு வைக்கணும்னு சொல்கிறீங்களோ அவள் இன்னொரு ஆளுக்கு தாயாக தானே இருக்கணும், இன்னொரு ஆளுக்கு சகோதரியாக தானே இருக்கணும், இன்னொரு ஆளுக்கு மகளாக தானே இருக்கணும், இன்னொரு ஆளுக்கு மனைவியாக தானே இருக்கணும். அப்போ அவங்களுக்கு பிடிக்காததை நீங்களும் செய்யக்கூடாது, உங்களுக்கு பிடிக்காததை நீங்களும் அவங்களுக்கு விரும்பக்கூடாது இல்லையா என்று சொன்னதோடு பெருமானார் முன்னிலையில் அப்பொழுதே ஈமான் கொண்டது மாத்திரமல்ல, உடனே ஒரு சபதத்தையும் ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்கிறார். அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், இனிமேல் நான் என் வாழ்க்கையில் விபச்சாரமே செய்ய மாட்டேன்ட்டார். என்ன பக்குவம், என்ன இது! பெருமானார் கோபம்லாம் பண்ண மாட்டாங்க, எமோஷன்லாம் எல்லை மீறிலாம் போகாது, தேவையில்லாத சத்தம்லாம் போட மாட்டாங்க, அநாகரீகமாக யாரையும் முன்னாடி பேசிட மாட்டாங்க. எப்படி நடந்து கொண்டாலும் சரி, அழகான பண்பாடுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் இருந்துச்சு. அது நம்ம குடும்பத்திலையும் பார்க்கணும், சமூகத்திலையும் பார்க்கணும். அப்படிப்பட்ட குடும்ப தலைவர்களும் குறைஞ்சி போனாங்க, சமூக தலைவர்களும் குறைஞ்சி போனாங்க. அதனால தான் பிரச்சனைகள் குடும்பத்திலையும் சமூகத்திலையும் அதிகமாகிடுச்சு. ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு பெருமானாரின் சமூகத்தில் வந்தால், யாரின் மீது குற்றச்சாட்டு வந்ததோ அவர் முன்னால தான் இருப்பார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், அவர் முன்னால தான் இருப்பார், கண்காணத்தான் இருப்பார், கை காட்டுற தூரத்தில் தான் இருப்பாங்க. அவரை பற்றி தான் குற்றச்சாட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்திருக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் அணுகிற விதம் எப்படி தெரியுமா? உதாரணத்திற்கு குற்றச்சாட்டு யார் மீது சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் இங்கிட்டு இருந்தாருன்னா ரசூலுல்லாஹ் அந்த பக்கம் திரும்பாமல் இங்கிட்டு பார்த்துக்கிட்டு, உங்களில் சில பேர் இப்படிலாம் செஞ்சாங்கன்னு தகவல் வந்துச்சுன்பாங்க. அவர் முன்னக தான் இருப்பார். நம்மளால் இருந்தால் என்ன செய்வான்? ஏங்க இப்படி பண்ணீங்க, நீங்கள் தானே பண்ணீங்களாம், இப்படி தகவல் எல்லாத்துக்கும் முன்னால். இது எவ்வளோ பெரிய அநாகரீகம்! பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, 4 பிள்ளைகளுக்கு மத்தியில் வச்சுட்டு நீ தானே பண்ணியா, அதை தனியாக கூப்பிட்டு பண்போடு பண்பாட்டோடு அழகான முறையில், நோக்கம் சீராக இருக்க வேண்டும். என்ன நோக்கம்? அவனை திருத்துவது, சரிப்படுத்துவது, அதுதான் நோக்கமாக இருக்கணும். அப்படி இல்லாமல் அவனை இழிவுபடுத்துவது என்று வந்து விட்டால் அவன் என்ன செய்வான்? அதான் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நாம் துணிஞ்சு செய்வோன்னு ஆரம்பிச்சிடுவோம். அதான் தெரிஞ்சு போச்சு இல்லை, அப்புறம் என்ன மறைச்சிக்கிட்டு பகிரங்கமாக பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். அப்போ ரசூலுல்லாஹ் நாகரீகத்தோடு அணுகுவார்கள். சபையிலெல்லாம் சத்தம் போட்டுற மாட்டாங்க, என்னங்க அப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தான் அப்படின்லாம் வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் நல்லா கவனிக்கணும். நான் சொன்ன செய்திகளோடு நான் அது துணை செய்திகளாக இதை கொண்டு வருகிறேன், நீங்கள் அதை விட்டுறக்கூடாது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால் ஒருத்தர் யஅதில் யா முஹம்மது நீதமாக பங்கீடு செய்யும் அப்படின்ட்டான். ரசூலுல்லாஹ் எதையும் சாந்தமாக கோபம் இல்லாமல் அமைதியாக பக்குவமாக அணுகிறவங்க, யாரையும் நேரடியாக சத்தமாக போடாதவங்க. அந்த ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல உடனே கொதித்து எழுந்தார்கள், வாய் திறந்து சொன்னார்கள், கோபமாக சொன்னார்கள், வைலக் நாசமாக உண்டாகட்டும், உன் மேல் நாசம் உண்டாகட்டும். நாசமாக போனவனேன்னு சொல்கிறாங்கல்ல நம்ம ஆளுக்கு, அட நாசமாக போனவனேன்னு, உன் மீது நாசம் உண்டாகட்டும். கோபத்தோடு கொப்பளித்தார்கள், நாசம் உண்டாகட்டும், வைலக் இதாலும் அதில் பொமையாதில், நானே நீதமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் இந்த உலகத்தில் யாரடா நீதமாக நடந்துக்குவான்னு ரசூலுல்லாஹ் கேட்டார்.
யாருக்கிட்ட வந்து எந்த வார்த்தை சொல்கிற? என்கிட்டயே வந்துக்கிட்டு நீதமாக பங்கீடு செய்யுங்கன்னு சொல்கிற. இந்த உலகத்தில் என்னை விட யார் நீதமானவன் இருக்க முடியும்? நானே நீதமாக பங்கீடு செய்யறேன்னா யாரிடா நீதமாக பங்கீடு செய்வான்னு கேட்டு கொதித்தெழுந்தார்கள். பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவள் ஏற்கனவே சூடான ஆள் தான். எப்பவுமே அவளை யாராச்சும் அப்படி அமைதி கூல் பண்ணணும். அவள் உடனே எதன்லி ரசூலுல்லாஹி கோபத்தை பார்த்து அவளுக்கு கோபம் கொப்பளிக்க ஆரம்பிச்சுட்டு, எதன்லி அனுமதி தாங்க, தலையை சீவிட்டு வந்துடுறேன், அல்ரிபு உனக்கா கழுத்தை வெட்டி கொண்டு வந்துடுறேன்னாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமரே அதெல்லாம் வெட்டிடாதியோ, இவன் பேசுன மாதிரி இதற்கு பின்னாடி இவனுடைய அடிவரடிகள் இருப்பாங்க, இவனை தழுவனவங்களும் இருப்பாங்க, அவன் நம்மளை இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருப்பான், இவனில் இப்படி ஒரு வகைராவும் இருந்துக்கிட்டு தான் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாலே அது சஹாபிகளுடைய ஈமான். ரசூலுல்லாஹ் பற்றி இப்படி சொன்னோம்னு வாழக்கூடாதுன்னாங்க, சஹாபிகளுடைய ஈமான். ஆனால் நயவஞ்சக ஒரு குழு இருக்கத்தான் செய்ய, ரசூலை அவமதிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ ரசூலுல்லாஹ் ஏன் கோபப்பட்டாங்க அப்படின்னா, தன் நீதத்தின் மீது சந்தேகத்தை ஒருவன் உருவாக்கிவிட்டால் நான் கொண்டு வந்த வேதத்தின் மீதல்லவா சந்தேகம் உருவாகிவிடும். அது என் நீதத்தோடு முடிகிற வேலையா? இல்லையே, அந்த வேதத்தின் மீதும் சந்தேகத்தை உருவாக்கிடுவானே. பெருமானார் நீதமான ஆளு கிடையாது என்று. ஆமா, முஹத்தீஸுகள் அழகான முறையில் ஹதீஸுகளை கோர்வை செய்கிறவங்க. அப்படி கோர்வை செய்கிற அந்த பெருமகனார் நேராக போகிறாங்க, ஒரு ஆள்கிட்ட ஹதீஸ் இருக்குன்னு. ஹதீஸை தேடி போய் அங்கே போய் அந்த ஆள்கிட்ட ஹதீஸை வாங்கலாம். ஏன்னா ஏன்னா ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒவ்வொரு வியாபார நோக்கங்கள் இருக்கலாம். அவங்க அந்த வியாபாரத்தில் கவனம் செலுத்துவாங்க. எங்கே இது போனால் நமக்கு கொள்முதல் சரியாக செய்யலாம், லாபம் அதிகமாக ஈட்ட முடியும்னு சொல்லி நேரடியாக தொடர்பு கொள்ள ஆசை கொள்வார்கள். ரொம்ப ரேரானது எங்கே கிடைக்குமோ அங்கே போவாங்க. மாணிக்க வியாபாரிகள் அங்கே ஒரு மாணிக்கம் இருக்குன்னா அந்த மாதிரி போய் தேடி எடுப்பாங்க. இப்படிலாம் இருக்கு இல்லையா? ஹதீஸு துறையில் அந்த பெருமக்கள் எங்கு என் பெருமானாரின் மொழி கிடைக்குமோ அதை தேடி பயணிப்பார்கள். நீண்ட தூர பயணத்தில் ஒரு முஹத்தீஸு போய் நிற்கிறாங்க. போய் அந்த ஆள்கிட்ட ஹதீஸ் இருக்குன்னு கேட்குறதுக்கு போனால் அவர் யதார்த்தமாக வாசலில் உட்காந்துக்கிட்டு அப்படி அந்த கீரை கொப்பை காட்டி அந்த பக்கத்தில் இருக்கிற ஆட்டுகிட்ட இப்படி காட்டவும், சும்மா தமாஷாக விளையாட்டாக அப்படி திங்க வரும்போது இப்படி இழுக்கிறது செய்கிறது இல்லையா? பிள்ளைகள்கிட்ட கூட அப்படி நடந்து கொள்வது இல்லையா? பிள்ளை என்ன பாரு எடுக்க வந்து இப்படி தூக்கிடுவோம், இப்படி காட்டி இப்படி எடுத்துருவோம், இப்படி ஏமாத்துறது இல்லையா? சும்மா சின்னதாக விளையாட்டாக அந்த மாதிரி அந்த ஆடு செய்கிறாரு. நேராக கொப்பை காட்டுறாரு, ஆடு கடிக்க வரும்போது இப்படி இழுத்துடுறாரு. அது பக்கத்தில் வருது, தடை விடுறார், திரும்ப பின்னாடி போகுது. அவருக்கு ஆட்டின் மீது பிரியம், நமக்கு புள்ள மேலே பிரியம் வரும்போது என்னன்னு கூப்பிடுவோம். இதை கொடுக்கறது நோக்கம் அல்ல, அவனை இங்கே எடுக்கிறது தான் நோக்கம். அந்த பிள்ளையை நம்ம பக்கத்தில் கொண்டு வர்றது தான் நோக்கம், இதை கொடுக்கறது நோக்கம் அல்ல. ஆனால் அவனுக்கு இது மேலே ஒரு தனி பிரியம் இல்லை. இன்றைக்கி எல்லாமே அப்படி தானே. பெற்றோர் போகிற வரைக்கும் வாசலில் உட்காந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். எதுக்குன்னு சொன்னால் அவனை கட்டி பிடிக்கிறதுக்கு அல்ல, இதை கொண்டுட்டு ஓடுறதுக்கு. இதை கையில் கொடுத்தோடனே நம்மளை விட்டுட்டு அவன் போயிடுவான், இன்னும் தனியாக போய் உட்காந்துருவான். நடக்குதா இல்லையா? அந்த மாதிரி இப்போ காட்டி அதுக்கு அது ஏதோ நமக்கு ரிசுக்கு தாரான்னு நினச்சி தான் அது வருது. புள்ள எப்படி இதைத்தான் தர போகிறாங்கன்னு தான் பக்கத்தில் வருது. நாம் பிடிக்க போகிறோன்னா புள்ள நினைக்குது இல்லை இதை தர போகிறாங்க போல தெரியுதுன்னு பக்கத்தில் வருது. நாம் உடனே புள்ளையை பிடிச்சி மோசமாக வச்சு மோந்துக்கிறோம், பக்கத்தில் வச்சுக்கிறோம். அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆட்டுக்கிட்ட காட்டுறாரு, திங்க வருது, திங்க வந்த உடனே எடுத்துடுறாரு, ஆட்டை தடவி விடுறார், திரும்ப போகுது, திரும்ப கொடுக்குறாரு, தடவி விடுறாரு, போயிடுது. மிக நீண்ட தூர பயணத்தில் இவரிடத்தில் ஒரு பெருமானாரின் மொழி இருக்கிறது என்று தேடி வந்தார் இல்லையா? இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அவர் சொல்றாங்க, நான் திரும்பி வந்து விட்டேன். காரணம், ஒரு ஆட்டிடத்தில் கூட நீதத்தை சரியாக பேணவில்லை என்றால் இவர் பெருமானாரின் மொழியை நான் எப்படி நம்புவதுன்னு கேட்டாங்க. இவர் சொல்ற வார்த்தையை எப்படி அவங்களோட சிந்தனை, எம் பெருமானாரின் ஒரு மொழியை எடுக்கக்கூடிய அல்லது கொடுக்கக்கூடிய நபர்களிடத்திலேயே நீதம் தவறி போய்விடக்கூடாது என்றால் எந்த பெருமானாரின் மொழியாக எந்த பெருமானார் உச்சரித்தார்களோ அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நீதத்தில் ஒருத்தன் சந்தேகப்படுவான்னா அவன் ஈமான்தாரியாக இருக்க முடியுமா? அதனால தான் கோபப்பட்டாக. ஆனால் இன்னைக்கு சொல்கிறானே ரசூலுல்லாஹ் சுயமாகவும் சில நேரம் தப்பாகவும் பேசிடுவாங்கங்கிறானே. நான் ஏதோ
காது செய்தி கேட்டுட்டு ஏதோ இப்படிலாம் நடக்கும் போல தெரியுதுன்னு சொல்லலை. பேசிய கயவர்கள் வாழுகிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் காதுகள்லையும் சில சில செய்திகள் விழுந்திருக்கலாம். அந்த கயவர்கள் வாழுகிற காலத்தில் நாம் வாழுகிறோம். ஈமானை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது நமக்கு. பெருமானார் திடீர்னு எதையாவது பேசிடுவாங்க, சுயமாக பேசிடுவாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை, சொல்கிறானே. இப்போ இந்த ஈமான் சஹாபிகளின் ஈமானா? சஹாபிகள் எப்படி தெரியுமா ஈமான் கொண்டாங்க? உருவத்துபனு மசூத் சக்கஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சமூகத்திற்கு சென்றால் நான் பார்த்த காட்சி இருக்க முன்னாடி நீங்கள்லாம் பார்த்துருக்க எந்த சபைக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன் தெரியுமா? கைசரு கிஸ்ரா போன்ற மலை அரசர்கள் அவங்களுடைய அரியணையெல்லாம் பார்த்துருக்கிறேன். அவங்கள சூழ்ந்திருந்த அடிவர்டுகள் எல்லாம் பார்த்துருக்கிறேன். அவங்ககிட்ட இந்த அண்டி பிழைக்கக்கூடியவர்கள் காலில் விழுந்து சாஷ்டாங்க செய்கிற அளவுக்கெல்லாம் போகிறதெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனால் என் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய சமூகத்தில் பார்த்த அந்த சஹாபிகளை மாதிரி பெருமானாரின் மீது நேசம் வைத்த எந்த கூட்டத்தையும் நான் பார்த்ததே இல்லைன்னாங்க. என்ன நேசம் பெருமானாரின் மீது! மாத்த நகாம நகாமத்தன். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு எச்சி வருதுருவீங்க. இன்றைய கால டிஷ்யூ. அன்றைய காலத்தில் நினச்சிவாங்க நான் லேசாக கீழே கூட துப்பிக்கலாம். இப்போ எல்லாம் துப்ப முடியாது. இப்போ துப்ப முடியுமா? முடியாதையா? இது போட்டிருக்கு, கார்பெட் போட்டிருக்கு, எல்லாம் இது. அன்றைய காலத்தில் அப்படி கிடையாது. எதான் இருந்துச்சு? மணல் தானே. அப்போ லேசாக துப்பிட்டு காலால் போட்டுடலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமிழ்ந்தால் அதற்கான பரிகாரத்தை செய்யுங்கள் அப்படின்னாங்க. உமிழ்ந்தால் துப்புனீங்கன்னா அதற்கான பரிகாரத்தை செய்யுங்கள்னாங்க. அதற்கான பரிகாரம்னா எதுன்னு கேட்குறாங்க சஹாபிகள் நமக்கு பதிலாக தர்றதுக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை தஃபன் செய்கிறது, மூடி விடுதல் அப்படின்னாங்க. இப்போ நம்ம ரோட்டில் போனாலும் அங்கே போய் துப்புறதாக இருந்தால் துப்பிட்டு போயிடக்கூடாது. துப்பிட்டு என்ன செய்யணும்? மூடிட்டு தான் போகணும். இதான் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தர அழகான வழி. பெருமானாரை நம்ம ஃபாலோ பண்ணோன்னு வைங்க, உலகத்தில் வேறு எந்த அறிஞரும் நமக்கு நாகரிகத்தை சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. நாகரிகத்தின் உச்சம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கூட துப்புறத பிள்ளைகளும் புரிஞ்சுக்கணும். துப்புறத வலது பக்கமாக துப்பக்கூடாது. எந்த பக்கமாக துப்பணும்? இடது பக்கமாக துப்பணும்னாங்க. அறிஞர்கள் மிக அழகோடு அந்த ஹதீஸிற்கு விளக்கங்களை மிக தெளிவோடு பெருமானாரின் நடைமுறை ஒப்பீட்டோடு கொண்டு தருவார்கள். அழகான அறிவுறுத்தல்களாக இடது பக்கம்தான் துப்பணும் அப்படின்னாங்க. சரி, ஒரு சமயம் இடது பக்கம் இந்த பக்கமாக இப்படி போய்கிட்டு இருக்கிறார். இப்போ நான் இப்படி போகிறேன், இடது பக்கம் துப்பிடுவேன். ஒருத்தர் இப்படி இந்த பக்கமாக முகம் வச்சு போகிறாரு. போகும்போது இப்போ இடது பக்கம் எதா இருக்குது? சத்தமாக சொல்லுங்களேன். கிபுலாவாக இருக்குது. இப்போ இடது பக்கமாக துப்புறதுன்னு ஒரு கேள்வி வருது. அறிஞர்கள் ஒருத்தன் துப்புறதை வச்சு அவன் நடவடிக்கையை வச்சு அவன்கிட்ட ஈமானை எடை போடுறாங்க. இவன் எந்த அளவுக்கு ஈமான்தாரியாக இருக்கிறான்னு அவன் நடவடிக்கையை வச்சு தானே. ஏம்மா, ஒரு அத்தர் என்ன தர முடியுதுன்னா மோந்து பார்த்தா தானே விளங்கும். ஒரு அத்தர் என்ன தர முடியுதுன்னா அப்படி திறந்த உடனே அதை தொட்டு மோந்த உடனே கொஞ்சம் தேய்ங்க, சரி வேற எடுங்க, மோந்துக்கிறான். இவனுக்கு பிடிச்ச மாதிரி அந்த தரத்தெல்லாம் பார்க்குறான்ல, அதன் வெளிப்பாடு தானே அது. மோந்து பார்க்குறது அந்த மனம், அதன் வெளிப்பாடு தானே. அப்போ இவனிடமிருந்து வெளிப்படக்கூடிய செயல்பாடு தான் இவன் உள்ளத்தில் இருக்கிற ஈமானையே அடையாளப்படுத்துகிறதுன்னா. அப்போ இந்த பக்கமாக ஒருத்தர் போகிறார் முகம் வச்சு, இப்போ இடது பக்கமாக துப்பணும். அங்கேயே துப்புறது, வலது பக்கமும் துப்ப முடியாது, இடது பக்கமும் துப்ப முடியாது. இப்போ 2 காலுக்கு நடுவில் கீழே துப்பி மூடிட்டு போயிருங்கிறான். இஸ்லாம் தருகிற ஒழுக்கத்தை போன்றெல்லாம் வேறு யாரும் தர முடியாது. அன்றாட நடவடிக்கைகளில் அன்னலாரை எப்படி கொண்டு வந்து நிறுத்துவது என்று பார்த்தாலே சின்ன சின்ன செயல்களுக்கும் கூட அந்த சுந்தர புருஷர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் மிகச்சிறந்த அழகான வழிகாட்டல்கள் இருக்கு. சரி, இப்போ உருவத்துபனு மசூத் சக்கஃபி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தில் வரல, அதுக்கு முன்னாடி கண்ட காட்சியை சொல்கிறாங்க. முன்னாடி உலகத்தில் இந்த சஹாபிகளை மாதிரியெல்லாம் ரசூல் மீது நேசத்தை வச்ச ஆளை நான் எந்த சபையிலையும் பார்த்ததில்லை. ஈமான் அந்த சஹாபிகளை தான் சொல்கிறான். வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாசு, அந்த மக்கள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுங்கப்பான்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான் இல்லையா. அந்த மக்கள் எம் பெருமானாரின் மீது எப்படி ஈமான் கொண்டிருந்தார்கள்.
மா தனஹம நகாமத்தன், காரி உமிழ்ந்தால் இல்லா வகாத் ஃபீ கஃபி ரஜுலின் மின்ஹும், சூழ்ந்திருந்த சஹாபிகள் யாராவது ஒரு தோழரின் கையில் தான் விழுமே தவிர அது மண்ணில் விழுந்ததே கிடையாதுங்கிறாங்க. காரி துப்புனாங்க. ஹதீஸுங்க, தெளிவான ஹதீஸுங்க, சஹீஹான ஹதீஸு. எங்கே இந்த ஹதீஸெல்லாம் ஏற்றுக்கிறவானுவலோன்னு சொல்லிக்கிட்டு மிகச்சிறந்த முஹத்தீஸுகளாக அடையாளப்படுத்தப்பட்ட அஸஹுல் குத்துப், புத்தகங்களிலேயே மிக சரியான அஸஹான சஹீஹான, ஒரு காலத்துலலாம் நீங்கள் காதில் கேட்டிருப்பியோ, கொஞ்சம் வயசாளிகளாக இருந்தால் மார்க்கம் சார்ந்திருந்தால் கேட்டிருப்பியோ, சஹீஹான ஹதீஸான்னு கேட்குற காலம்லாம் போய் இன்றைக்கி சஹீஹாக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டோம் சிலதை. அப்போல்லாம் சஹீஹான ஹதீஸான்னு கூட கேட்டாங்க. இது சஹீஹான புகாரியில் இருக்கா கேட்டாங்கல்ல, இது புகாரியில் இருக்கா முஸ்லீமில் இருக்கான்னு கேட்டாங்கல்ல. இப்போ புகாரியாவை இருந்தால் நான் ஏற்றுக்கணுமா? புகாரி சொன்னால் ஏற்றுக்கிறதா? எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டானுவோ பார்த்தீங்களா? சொன்னவன் யார்? சுப்பிரமணியனா, ஆம்ஸ்ட்ராங்கா, அல்போன்ஸா? இல்லை. அந்த ஆபிதீன் இந்த ஆபிதீன்னு இஸ்லாமிய பெயர் தாங்கன்னா நயவஞ்சகன் தானே சொன்னான். அவன் சொல்லல, இவன் தானே சொன்னான். இந்த ஹதீஸெல்லாம் இருக்கிறதே சஹீஹான ஹதீஸு. கையில் தான் விழும். சரி, விழுந்ததை என்ன செய்வாங்க? பெருமானாரின் உமிழ்ந்த உமிழ் நீரை தங்களுடைய மேனிகளிலும் அப்படியே முகங்களிலும் தடவிக்கொள்வார்கள். யாரு? சஹாபாக்கள். பெருமானாரின் மீது எந்த உச்சக்கட்டமான மரியாதை இருந்திருந்தால் அந்த உமிழ் நீருக்கு கூட தனி மரியாதையை செலுத்தி இருப்பார்கள். வெளியே விடுகிற ஒரு உமிழ் நீர், இதற்கே இவ்வளவு மரியாதை என்றால் உள்ளிருந்து ஊடுருவி வருகிற வார்த்தைகளுக்கு என்ன மரியாதை கொடுத்திருப்பார்கள்? ஒய்தா அமர, அவர்கள் ஏவினார்கள் என்றால் தபாதரு, போட்டி போட்டுக் கொள்கிறார்கள். இங்க வாங்கம்மா, இது நான் அப்படியே கொப்புன்னு வாடி வந்து இதை எடுத்துடுறாங்க. இதை செய்கிறீங்க, உடனே செஞ்சிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கைமா அது? ரசூலுல்லாஹ்வுடைய கூட இருந்த சஹாபிகள் செஞ்ச செயல்மா அது? ஒது செஞ்சாங்கன்னா அந்த மிச்ச நீரை எடுத்து போட்டி போட்டு எடுத்துக்கிறாங்க. சில பேருக்கு அந்த தண்ணீர் முடிஞ்சு போச்சுன்னா தொட்ட சஹாபியோட கையை தொட்டு தொட்டு மோந்துக்கிறாங்க. பெருமானார் கற்றுக் கொடுத்த பாடம் அல்ல, பெருமானார் சூழ்ந்திருந்த சஹாபிகள் பெற்றுக்கொண்ட பாடம் அது. இவன் தான் சொல்கிறான், ரசூலுல்லாவுடைய சபையாக இருந்தாலும் சரி மரியாதை நிமித்தமாக எழுந்திருக்க கூடாதுங்கிறான். ரசூல் மீது அவ்வளவு உச்சக்கட்ட உயரிய உயிர் கொடுக்கிற மரியாதையை வைத்திருந்த சஹாபிகள் அப்படி நடந்து கொள்ளல. சஹாபிகள் எல்லாம் மிகுந்த கண்ணியத்தோடு, கீழே தலை தாழ்த்தி இருந்தால் கூட கண்ணியத்தோடு தான் இருப்பார்களே தவிர கண்டுக்காமல் இருந்த வரலாறு சஹாபிகளிடத்தில் கிடையாது. நம்மால் அப்படி இல்லை. பார்த்தா தானே நம்ம மரியாதை கொடுக்கணும், பார்க்காத மாதிரி இருந்துருவோம். பெற்றோர் வீட்டில் வாராங்க, உள்ளே வாராங்க, பிள்ளைகள் பார்க்காத மாதிரி இருந்துட்டா, பார்த்து மரியாதை கொடுக்கலன்னா என்னடா அப்படி உட்கார்ந்துருக்கிறேம்மோ, பார்க்காமலே இருந்துட்டா நயவஞ்சகத்தனம் இல்லையா இது? சஹாபிகள் அமர்ந்திருந்தார்கள். பெருமானார் சில நேரம் அமரச் சொன்னார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அம்மா இந்த ஆஜிம்கள் அஜமிகள் அவன் மலக்குகள் அவனுடைய மலிக்குகள் அரசர்களுக்கு கொடுக்குற மரியாதை மாதிரி செய்யாதம்மான்னு சொன்னாங்க. என்ன சாஷ்டாங்கம் செய்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது, அப்படி பண்ணாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதற்கான பல்வேறு வகையான விளக்கங்களை பெருமக்கள் தருவார்கள். முடியாத சஹாபிகள் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் எழுந்தா வந்தா எந்திரிக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் பிறந்து விட்டது என்றால் அதை முடியாதவர்களாக இருந்தாலும் செயல்படுத்த வேண்டும், நோயாளியாக இருந்தாலும் செயல்படுத்த வேண்டும், உடல் உபாதை உள்ளவர்களாக இருந்தாலும் செயல்படுத்த வேண்டும், உடல் ஊனம் உள்ளவர்களும் செயல்படுத்த வேண்டும். எல்லாரும் செயல்படுத்தணும்னு கட்டாயமாயிடும்ல. அதனால ரசூலுல்லாஹ் அவர்களையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இப்படி செய்யாதியம்மான்னாங்க. மாறாக அது தடைக்கான வார்த்தை அல்ல.
எந்திரிக்கக்கூடாத, ஹராம். அப்படியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? சலாம் வைத்து எப்பா ரசூலுல்லாஹ் வைத்து சொல்றியம்மா எந்திரிச்சு கண்ணியமாக செய்யுங்கம்மா அப்படின்னா ரசூலுல்லாவே எந்திரிக்கக்கூடாதுங்கிறாங்க, நீங்கள் என்ன எந்திரிக்க சொல்கிறீங்கிறானே. ரசூலுல்லாஹ் அது தடையாக செஞ்சாக, எந்திரிச்சா குற்றம் பாவம் இப்படியா சொன்னாங்க. அப்படின்னா ரசூலுல்லாஹ் சஅத் ரலியல்லாஹு வரும் பொழுது அந்த கூட்டத்தினர்கள் பெருமானாரின் பக்கத்திலேயே அமர்ந்திருக்கிறார்கள். சஅத் ரலியல்லாஹு என்கின்ற பெருமானாரின் ஒரு தோழர் தான், அவர் வருகிற பொழுது அந்த சீதேவி வருகிற பொழுது இவங்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் இந்த ஆட்களை பார்த்து, கூமூலி செய்யதிக்கும், தலைவர் வர என்ன உட்கார்ந்துட்டு இருக்கிற எந்திரிங்கன்னாங்க. ஹதீஸில் தெளிவாக பதியப்படுது, கூமூலி செய்யதிக்கும், உங்கள் தலைவர் வராட உட்கார்றது எந்திரிங்கன்னாங்க. தன் தோழரில் ஒருவருக்கே அவர் தலைவராக எந்த கூட்டத்துக்கு இருக்கிறாரோ அவர் வந்தால் எழுந்திருக்க வேண்டும் என்றால் எம்பெருமானார் எழுந்திருக்காதீர்கள் என்று தன்னை குறித்து சொன்ன வாசகத்திற்கான ஒரு தனி தரத்தை புரிந்து கொள்கிற ஒரு ஈமானிய பக்குவம் வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமானியர் அல்ல. சிற்றறிவுக்குள்ளால் உள்வாங்குவதற்கு சஹாபிகளை தான் நாம் தழுவி நின்று பெருமானார் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். கண்மணி நாயகத்தின் வீட்டின் கதவுகள் கூட சஹாபிகளின் கைகள் தட்டியது கிடையாது என்கிறார்கள் சஹாபிகள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, கான அபுவாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துக்ரஉ பில் அல்ஃபார் அப்படிம்பாங்க. ஹதீஸில் பதியப்பட்ட வார்த்தை. கான அபுவாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துக்ரஉ பில் அல்ஃபார், பெருமானாரின் வீட்டுக்கு வந்தால் சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வீட்டு கதவை தட்டிய வரலாறு கிடையாது. விரலின் நுனியால் இருக்கிற நகத்தால் வருடுவார்கள். நாங்கள் லேசா அப்படி துக்குரஉ பில் அல்ஃபார், அல்ஃபார்னு நகம்னு அர்த்தம். இந்த நகத்தை கொண்டு லேசாக இப்படித்தான் சுரண்டுவாங்களே தவிர இப்படி தட்டுன வரலாறு கிடையாது. நாங்கள் உள் இருப்பது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தட்டுதல் கூட அது அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இடையூறாக அமைந்து விட்டால் அது நம் ஈமானின் பாதிப்புக்கு அதுவே இட்டு சென்று விடுங்கிற அந்த பயத்தினால சஹாபிகள் இப்படித்தான் நடந்து கொண்டார்கள். இவர் ரசூலுல்லாவை சாமானியமாக பார்க்கணுங்கிறான்னு சஹாபிகள் அப்படி பார்க்கலையே. அந்த ரசூலுல்லாவை சராசரி சிந்தனையில் கொண்டு ரசூலுல்லாவை நிறுத்தலையே. அது ரசூலுல்லாமா, அது பெருமானார் அப்படில சொன்னாங்க. முகமது நபி வாழ்ந்தாங்க, போனாங்க, பேசுகிறானே. காபிர்கள் கூட பெருமானாரை ஒரு நாள் அங்கீகரிக்கலாம், ஆனால் இந்த நயவஞ்சகன் பெருமானாரை இழிவுபடுத்துவதால் அவனும் அல்லவா அவன் வழிகேட்டில் விடுவது மாத்திரமல்ல, ஈமான்தாரிகளையும் அல்லவா வழிகேட்டில் விழுவதற்கான வாய்ப்பு வழிகளை அவன் தேடி கொடுக்கிறான். அதனால தான் இந்த அயோக்கியர்களை நயவஞ்சகர்களை அடையாளப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. நம்ம பிள்ளைகள்கிட்ட சஹாபிகள் கொடுத்த சங்கை போன்று நடந்து கொள்ளணுங்கிறத பிள்ளைகள்கிட்ட போதிக்கணும். நம்ம பிள்ளைகள்கிட்ட சஹாபிகளை முதல்ல கற்றுக் கொடுங்க. இந்த சஹாபிகள் ரசூலுல்லாவை எப்படியெல்லாம் மதிச்சாங்க தெரியுமான்னு கற்றுக் கொடுங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிரயாணத்தில் செல்கிறார்கள். செல்கிற பொழுது ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவிக்குள்ளே வருவாங்கம்மா. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு மகனார், எவ்வளோ பெரிய சஹாபி, அவங்க வருவாங்க. வந்து அப்படியே நேராக உள்ள பூந்ததோட பெருமானாரின் மஸ்ஜிதுக்குள்ளால் பூந்து அப்படியே இன்றைக்கி அது வஹாபிட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. சஹாபிட கண்ட்ரோல் மாதிரி இருந்திருந்தா ஈமான்தாரியாக இருந்தால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே நேராக பெருமானாரின் மிம்பர் மேடை அப்படியே தொட்டு மோந்து கொள்வார்களாம். அந்த மிஹ்ராபை தொட்டு மோந்து கொள்வார்களாம். இது யாருடைய இடம் தெரியுமா அப்படின்பாங்களாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அடுத்த பொறுப்பு எடுத்தாங்கல்ல ரசூலுல்லாவுக்கு அப்புறம், ஹிலாஃபத்துடைய பொறுப்பை எடுத்த பொழுது மிம்பர் படியில் ஏற அந்த 3 வச்சிருக்கு பாருங்க, இந்த 3 வச்சிருக்குல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இது சுன்னத்தே அபூபக்கர் தான். அப்போ 4 படி, பெருமானார் 3 படி ஏறிடுவாங்க. 3வது படியில் தான் பெருமானார் நிற்பாங்க. 3வது படியில் பெருமானார் நிற்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இது சஹாபிகளின் வழிமுறைனால தான் இப்படி வச்சிருக்கு. 3வது படியில் நிற்பாங்க. அபூபக்கர் நாயகம் பொறுப்பேற்றதோட 2வது படியோட நின்றுட்டாக. 3வது படி ஏற மாட்டேன்ட்டாக. ஏன் ஏறலைன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாவுடைய அப்படித்தானே, ரசூலுல்லாவுடைய சுன்னத்து, பெருமானார் நின்றது இல்லையா, சுன்னத்து இல்லையா, அப்படி தானே நிற்கணும்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, சுன்னத்துங்கிறது வழிமுறை, ஆனால் அது அதப கிழிக்கிறதா ஆயிடக்கூடாது. என் கண்மணி நாயகம் கால் வைத்த இடத்தில் இந்த அபூபக்கருக்கு கால் வைக்க என்ன தகுதி இருக்கிறதுன்னா, அவங்களோட கால் வச்ச பகுதியில் போய் நான் நிற்கிறதா, அந்த அருகதை எனக்கு இல்லையே. நாங்கள் அவ்வளவு உச்சபட்ச சஹாபியாக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. 2வது படியோட உமர் ரலியல்லாஹு அடுத்த பொறுப்பு ஏற்றாங்க. 2.5 வருஷத்தில் அபூபக்கர் நாயகம் வஃபாத்தானாக. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத்தில் இருந்தாங்க, அமீருல் முஃமினீனா இருந்தாங்க. 1வது படியோட நின்றுட்டாங்கம்மா, ஏறல மேலே. ரசூலுல்லாஹ் முன்னாடி அவளெல்லாம் நம்ம நெருங்க முடியுமா? அவங்களுடைய அடுத்த ஹிலாஃபத்தில் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர் 2வது படியில் நின்றாக. ரசூலுல்லாஹ்வுடைய கூடவே இருந்த ஆள். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா அமலும் என் பெருமானாரோடு அபூபக்கர் நாயகம் இருந்த அந்த ஒரு இரவு, அந்த ஒரு பகல் சவுரு மலை குகையில் இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்த அந்த அமலாக ஆயிருக்கக்கூடாதா அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட அபூபக்கர் நாயகம் அவன் இந்த இடத்துலையா நான் நிற்கிறதுன்னாங்க. நான் நிற்க மாட்டோமா, அவன் இந்த இடத்துலன்னு 1வது படியோட நின்றுட்டாங்க. இப்போ அடுத்த ஹிலாஃபத்துக்கு யார் வாரா? 3வது யார் வாரா? உஸ்மான் ரலியல்லாஹு. அவள் பார்த்தாக, இப்போ நாம் தரையில் தான் நிற்கணும், அவ்வளோதான் இது. அதனால ஒரு உபாயத்தை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் வந்ததான் இன்றைக்கி சவுதியெல்லாம் போட்டிங்கன்னா படிகளாக மேலே மேலே இருக்குது. பார்த்தீங்களா எத்தனை படி இருக்குது? நாம் கீழே நின்று குத்துபாவை கேட்டால் அங்கே உள்ள ஹத்தீபு வந்து 1வது மாடியில் நிற்பார். அந்தளவுக்கு படிகள் இருக்குல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்தாங்க, சரிதான், இப்போ நான் கீழே தான் நிற்கணும் சொல்கிறாங்க. நான் கீழே தான் நிற்கணும், ஏன்னா அந்த படியை மிதிக்கிறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் கிடையாது. அந்த தோழர்கள் நின்ற இடத்திற்கு நிற்பதற்கு கூட நான் சமம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த உச்சபட்ச அதப மரியாதையும் செய்யணும். அதே சமயத்தில் இப்போ மிம்பர் மேடையிலே நிற்க முடியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுனால அந்த 3 படியும் அப்படியே தூக்கி மேலே வச்ச மாதிரி கீழே ஒரு 2 படி வச்சாங்க. 5 படியாக வச்சு அப்புறம் அதை மேலே வச்சுட்டு அந்த படியில் நிற்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லை, ஆனால் மிம்பர் என்கின்ற சுன்னத்து விடாது என்பதற்காக, அது கூடாதுங்கிறதுக்காக இப்போ நான் அதற்கு மேலே எக்ஸ்ட்ரா 2 படியை கீழே ஆட் பண்ணி போய் நின்றாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும், சஹாபிகள் எவ்வளவு மதிக்க தெரிந்த மேன்மக்களாக இருந்தார்கள். இவன் அதல்லவா கிழிச்சு போடுறான், அதெல்லாம் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சஹாபிகள்லாம் மதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அபூபக்கர் நாயகத்துக்கு நிகர் நான் இல்லைன்னு உமர் ரலியல்லாஹு நினைச்சாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு நிகர் நான் இல்லைன்னு உஸ்மான் ரலியல்லாஹு நினைச்சாங்க. எப்படியெல்லாம் அந்த அதவை பேணி வந்தார்கள், அந்த ஒழுக்கத்தை அல்லவா சிதைக்கிறார்கள் இந்த மோசக்காரர்கள். அல்லாஹ் நம்மை சஹாபிகளின் ஈமானோடு சேர்த்து வைப்பானாக. அந்த சஹாபிகள் கொண்ட ஈமான்தாரிகளாக அல்லாஹ் நம்மையும் நமது சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. அவர்கள் கொண்ட ஈமான் தான் பரிசுத்தமானது. அவர்கள் பெருமானாரை எந்த தரத்தில் வைத்து பார்த்தார்களோ அந்த தரத்தில் வைத்தால்தான் நீ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்கின்ற ஈமானிய வட்டத்திற்குள்ளால் வருவாயே தவிர வெறுமனே நாவின் அசைவுகளால் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டால் தக்கலை பீர் முகமது ஒலியுல்லாஹ் சொல்வார்கள், கலிமா சொன்னவனும் நரகத்திற்கு செல்லுவான். எதனால் தெரியுமா? அவன் நாவால் மொழிந்த வார்த்தை தானே, அதுவே தவிர உள்ளத்தில் முஹம்மதுன் ரசூலின் மீது அவன் பொறாமை கொண்டிருந்தான், ஹசது கொண்டிருந்தான். அது அவனை நரகத்தில் தான் நுழைக்கும் என்றார்கள். யதார்த்தமும் அப்படித்தான். ஏதோ சஹாபிகளையே ஏற்றுக்க மாட்டேங்கிறான், தக்கலை பீரப்பாவை ஏற்றுக்க போகிறான். சஹாபிகளையே ஒத்துக்க மாட்டேங்கிறான், தக்கலை பீர் முகமது ஒலியுல்லாவை ஏற்றுக்க போகிறான். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, ஏதோ நீ நின்றால் குனிந்தால் சுஜூது செய்தால் அமர்ந்தால் இதை நான் தொழுகையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், மாறாக
தொழுகை எந்த அம்சத்தில் இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால்தான் ஏற்றுக்கொள்வேன். தொழுகையிலேயே 2 வகை இருக்குப்பா, ஏன் முன்னாடி நின்றா கூட கது அஃப்லஹல் மூமினூன், திட்டமாக மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், பயபக்தியோடு உள்ளத்தால் தன் தொழுகையை அந்த உறுப்புகளோடு சேர்ந்து அமைத்து கொண்டார்களே, அந்த மூமின்கள் வெற்றி பெற்றார்கள். அதே சமயத்தில் பின்னாடி அம்மா ஜுசுவுக்கு வந்தா அரைத்தல்லதி யுகதிபு பித்தீன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையில் ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவனுக்கு வயலுங்கிற நரக ஓடை இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். தொழுதவன் வெற்றி பெற்று விட்டான் ஒரு ஆயத்து, தொழுதவனுக்கு நரகம் இருக்குன்னு ஒரு ஆயத்து. ஃபார்மாலிட்டிக்கு நாம்கே வாஸ்தேல தக்பீர் கட்டி நின்றவனெல்லாம் தொழுகையாளி கிடையாது என்பது இறை சமூகத்தின் வார்த்தை உண்மை என்றால், முஹம்மதுன் ரசூலை வெறுமனை மொழியியல் ரீதியாக வாயால் மொழிந்தவனெல்லாம் மூமின் கிடையாது. முஹம்மதுன் ரசூலை அந்த சஹாபிகள் எப்படி மதித்து சொன்னார்களோ அந்த சஹாபிகளின் ஈமானோடு கலந்தவன் தான் வெற்றி பெற்றவனாக ஆக முடியும். அத்தகைய மூமின்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. நமது சந்ததிகளுக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. நாளை கபரிலேயும் மஹ்ஷருடைய பெருவழியிலேயும் அந்த பூமானை கண்குளிர கண்டு ரசிக்கிற பெரும் தௌஃபீக்கையும் அவர்களின் பணியாளர்களாக ஹுத்தாம்களாக நாம் ஆகி நிற்கிற பெரும் நசீபையும் அவர்களோடு சேர்ந்து நாம் எல்லாம் ரப்புல் ஆலமீனை கண்டு ரசிக்கிற பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.